குலமே திருக்குலமே தன்மான தமிழ் குலமே இறைவன் நம்மை அழைக்கிறார் வாருங்கள். இளையரே இனியவரே சுமை தாங்கி சோர்ந்தோரே இறைவன் என்று உரைப்பதை கேளுங்கள். புதிய உலகம் படைத்திட புது சமூகமாய் மாறிட புதிய வாழ்வில் ஒன்று கூடுவோம். புதிய உலகம் படைத்திட புது சமூகமாய் மாறிட புதிய வாழ்வில் ஒன்று கூடுவோம். இறை குலமே திருக்குலமே தன்மான தமிழ் குலமே இறைவன் நம்மை அழைக்கிறார் வாருங்கள். இளையரே இனியவரே சுமை தாங்கி சோர்ந்தோரே இறைவன் என்று உரைப்பதை கேளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான உறவுகளே, கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை இத்திருப்பலை கண்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளில் துறவு மடத்து தலைவரும் திரு அவையினுடைய தலை சிறந்த மறை வல்லுநர்களில் ஒருவருமான புனித பெர்னார்டு அவர்களுடைய நினைவினை அகில உலக திரு அவையோடு இணைந்து நாம் சிறப்பிக்கிறோம். இவருடைய வாழ்க்கை உண்மையிலேயே நம்மை தொடுகிற வகையில் அமைந்திருக்கிறது. வேளாங்கண்ணி தாயை நோக்கி நடந்து செல்ல இருக்கிற இந்த நாட்களில் அநேக மக்கள் தங்களையே தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் அன்னை மரியாள் மீது எப்படி ஒரு உன்னதமான பக்தியை வைக்க முடியும் என்பதை புனித பெர்னார்டு அவர்கள் இன்றைய நாளில் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். ஆகவே அவருடைய வாழ்வோடு இறை வார்த்தையை உரசி பார்த்து இறை ஆசிரிய திருப்பலியிலே நாம் பெறுவோம். இந்த தூய மறை நிகழ்வை தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கும் நம் பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனம் அருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெர்னார்டு உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றி எறிந்த உமது திருவையில் அறிவொளி வீசவும் அன்பு தீயை மூட்டவும் வரமளித்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் அவரை போலவே மிகுந்த ஆர்வத்தோடு ஒளியின் மக்களாக என்றும் வாழ அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 36, இறைவார்த்தைகள் 23 தொடங்கி 28 முடிய. இறைவன் கூறுவது: நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடையே அழைத்து பல நாடுகளிடையே கூட்டிச் சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுள் புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 51 பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடம் இருந்து எடுத்து விடாதேயும். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி
அருளால் இத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமையில் வாயிலாக பேசியதும், விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொள்ளுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்பு தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து என்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான உறவுகளே, புனித பெர்னார்டு அவர்களின் நினைவு நாளில் அன்னை மரியாள் மீது அவர் வைத்திருந்த அன்பு நம்மை அவரை போல அன்பு செய்ய ஒரு அழைப்பினை கொடுக்கிறது, தூண்டுகிறது. பல நேரங்களில் அன்பின் ஆழம் அதிகப்பட அந்த ஆழத்திலிருந்து வெளியே வருகின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் மிகவும் அர்த்தம் பொருந்தியதாக இருக்கும். அந்த வகையில் புனித பெர்னார்டு அவர்கள் அன்னை மரியாவை குறித்து அவர் எழுதிய ஒரு கவிதை என சொல்லலாம், பாடல் என சொல்லலாம். பல நேரங்களில் நாம் அதை பாடுகிறோம், ஆனால் அந்த வார்த்தையின் ஒவ்வொரு எழுத்தின் கணத்தை உணர்கிறோமா தெரியவில்லை. இந்த நேரத்தில் பல ஆண்டுகளாக, பல தலைமுறைகளாக நாம் பாடி வருகிற ஒரு பாடல் புனித பெர்னார்டு அவர்கள் இயற்றிய பாடல். ஆகவே நம் அனைவரும் இணைந்து அதை நாம் பாடி அன்னைக்கு வணக்கம் செலுத்துவோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்லி கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கின்றோ. பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோ.
அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே. நண்பர்களே, இந்த பாடலை எழுதியவர் புனித பெர்னார்ட் அவர்கள். சிலுவை போர்கள் நிகழ்ந்த காலகட்டத்தில் 11ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலே பிறந்த ஒரு நல்ல ஒரு குழந்தை, பக்தியுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவர், 4 சகோதரர்களை கொண்டிருந்தவர். மிக செல்வம் வாய்ந்த குடும்பத்தில் பிறந்ததால் அதிகமான அறிவுகளை எல்லாம் பெறுவதற்கான வாய்ப்பு அவருக்கு இருந்தது. இதில் வியப்பு என்னவென சொன்னால், கடவுள் அவருக்கு கொடுத்த தாளந்துகளாகிய அந்த அறிவு செல்வத்தை அவர் மீண்டும் கடவுளுக்கே திருப்பி கொடுக்கிறார். தப்பறை கொள்கைகள், அதாவது கடவுளை பற்றி தவறான கொள்கைகள் எழுந்த காலகட்டத்தில் அவர் கடவுள் தனக்கு கொடுத்த அறிவு என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த தப்பறை கொள்கையை எல்லாம் அவர் அழித்தொழிக்கிறார். எவ்வளவு பெருமை என சொன்னால், தான் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த திருத்தந்தையருக்கு ஆலோசனைகள் வழங்குகிற இடத்தில் இவர் இருந்தார் என சொன்னால், எந்த அளவிற்கு அவருடைய அறிவும் ஞானமும் இருந்திருக்கும் என்பதை எண்ணி பாருங்களேன். இவர் குருமடத்தில் சேர்ந்ததே மிகவும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. பொதுவாக இல்லத்திலிருந்து ஒருவர் சேருகிற பொழுது மற்ற எல்லோரும் அவரை அனுப்பி வைப்பார்கள். ஆனால் தன்னோடு பிறந்த தன் 4 சகோதரர்களையும் சேர்த்து கொண்டு இவர் குருத்துவ பயிற்சிக்காய் சேர்கிறார். வாழ்க்கையின் பிற்பாதி சொல்லுகிற செய்தி என்ன? இவர்கள் சேர்ந்த குருமடத்தில் இவர்கள் தந்தையும் பின்னால் சேர்ந்து அவரும் பயிற்சிக்கு வருகிறார். இப்படியாக பக்தியில் மிக 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 ஆழமாய் வேரூன்றிய ஒருவர் தன்னுடைய இல்லத்திலே பயிற்சி நாட்களிலே அவர் ஆலயத்தை கடந்து செல்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அன்னை மரியாவினுடைய சுரூபத்தை காண்கிற பொழுதெல்லாம் அவர் அங்கே சென்று தன் தலையில் இருந்த அந்த ஒரு தொப்பியை எடுத்துட்டு ஆவே மரியா என வாழ்த்துவாராம். ஒவ்வொரு முறை அந்த பக்கத்து போறப்ப எல்லாம் தன் தலையில் இருந்த தொப்பியை எடுத்து ஓரமா வச்சுட்டு ஆவே மரியா, ஆவே மரியா, மரியே வாழ்க என வாழ்த்துவார். ஒரு நாள் அப்படியாக அவர் ஆவே மரியா என வாழ்த்திய பொழுது ஆவே பெர்னார்ட் என்கின்ற குரலை அவர் கேட்கிறார். பெர்னார்டு வாழ்க என்கின்ற ஒரு பெண்மணியின் குரலை அவர் கேட்கிறார். பின்னாளில் அது தாய் மரியின் குரல் என அவர் உணர்கிறார். இப்படியாக அன்பர்களே, முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் நிரம்பி வழிந்த இவருடைய வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிற செய்தி என்ன? கடவுள் கொடுத்த அறிவு செல்வத்தை கொண்டு உலகின் குறைகளை கரைகளை எல்லாம் அவர் கழுவினார். தப்பறை கொள்கைகளை எல்லாம் அவர் தட்டி வீழ்த்தி உண்மையான மறையை, உண்மையான நம்பிக்கையை அங்கே விதைக்கிறார். இன்னும் எளிய வார்த்தையில சொன்னா, இன்னைக்கு முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எசேக்கியேல் சொன்னார், கடவுள் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவார். கல்லாய் இருக்கிற உங்கள் இதயத்தை அவர் வெளியிலே எடுத்து போட்டு உங்களுக்கு அவர் சதையாலான இதயத்தை கொடுப்பார், உணர்வுள்ள இதயத்தை கொடுப்பார் சொல்லி, இப்படி கடவுளை குறித்து, கடவுள் நம்பிக்கையை குறித்து கரைபட்டு இருந்து அந்த கரையை உலகத்தில் போதித்த மக்களை எல்லாம் சந்தித்து கரைகள் நீங்கி உண்மையான நம்பிக்கையை பெற்றுக்கொள்கிறபடியாக இதயங்களை கழுவிய பணியை புனித பெர்னார்டு தன் வாழ்விலே அவர் செய்தார். இதயங்களை கழுவுகிறார். அன்பர்களே, பெர்னார்டின் வாழ்க்கையிலிருந்து இறைவார்த்தையை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அவர் ஆன்மீகவாதி, அன்னை மரியாள் மீது அன்பு கொண்டிருந்தவர், தன் அறிவையெல்லாம் கடவுளுக்காய் பயன்படுத்தியவர், புதிய ஆவியை, புதிய இதயத்தை கொடுத்தவர் வாசிக்கிறோம். இந்த நாளில் புனித பெர்னார்டு நமக்கு எப்படி உதவி செய்யணும்? புதிய இதயத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிறபடியாக அவர் நம்மை தூண்டி எழுப்ப வேண்டும். புதிய இதயத்தை பெற்றுக்கொண்ட மக்களாய் வாழ்வதற்கு நீங்களும் நானும் அழைப்பினை பெறுகிறோம். அன்பு உறவுகளே, மக்களோடு நெருங்கி பழகுகிற பொழுது, பணியாளர்களோடு ஊழியக்காரர்களோடு நெருங்கி பழகுகிற பொழுது பல நேரங்களில் உணர்கிற, வெளிப்படுகிற உண்மை என்பது அறிவுத்தளத்திலிருந்து ஆண்டவரை அணுகுகிற ஒரு கூட்டமாய் இருக்கிறோம். ஆனால் இதயத்திலிருந்து உணர்வு தளமாய் ஆண்டவரை நெருங்கி செல்லுகிறோமான்னு கேட்டால் அது கிடையாது. அறிவு மிக அழகாய் ஏமாற்றும், ஆண்டவரை
துதிக்கும், ஆண்டவரை பாடும், ஆண்டவர் கோவிலில் குடிகொள்ளும். ஆனால் அது மலர் இல்லாத, மனம் இல்லாத காகித பூவை போல, எந்த பயனும் இல்லை. ஆனால் எந்த இதயம் உணர்கிறதோ அந்த உணர்வுக்குள் ஆண்டவர் குடிகொண்டிருப்பார். ஒரு எளிய உதாரணம் தான், மாற்று மதத்தை சார்ந்த ஒரு நிகழ்வு தான். இருந்தாலும் கடவுளை எப்படி அவர் உணர்கிறார் பாருங்களேன். திருக்குலத்தார், அதாவது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு இருந்த நம்முடைய மண்ணில எளிய மக்களும் மோட்ச பாக்கியத்தை அடையணும்னு சொல்லி அந்த ரகசியத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை உருவாக்கின பணியை ராமானுஜர் செய்தார். ராமானுஜரை பற்றி பேசுகிற அளவு, அசை போடுகிற அளவு அவருடைய சகோதரர் கோவிந்தரை பற்றி இந்த உலகம் பேசுவது இல்லை. அவருடைய சகோதரர் கோவிந்தர் என்பவர் மிகுந்த ஆழமான இறை உணர்வு கொண்ட ஒருவர். எந்த அளவுக்கு இறை உணர்வுனா, ராமானுஜர் துறவரம், கோவிந்தர் திருமணமாகி இல்லற வாழ்க்கையில் அழைப்பு பெற்றவர்கள். ஆனால் எப்போதுமே தன் சகோதரனோடு இணைந்து ஆன்மீக காரியங்களை செய்வதிலும் ஆன்மீக விளக்கங்களை பெறுவதிலும் கொடுப்பதிலுமே நேரத்தை கோவிந்தர் செலவிடுவார். அவருடைய தாய் அன்னைக்கு இப்படி திருமணமாகி வாழ்க்கையை வாழாமல் இருக்கிறாரே, ஏதாவது அறிவுரை சொல்லுங்கன்னு சொன்ன பொழுது ஒரு நாள் கோவிந்தர் இல்லத்திற்கு செல்லுகிறார். தன் சகோதரர் ராமானுஜருடைய வார்த்தையை கேட்டு போன உடனே அம்மாவுக்கு சந்தோஷம். இன்றாவது என்னுடைய மகன் தன் மனைவியோடு இணைந்து வாழ்வாள்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்கிறார்கள். மறுநாள் காலை விடுகிறது. அப்பொழுது பொழுது புலர்ந்த அந்த மாலையை போல காலை அப்படியே இருக்கு. கோவிந்தர் தன் மனைவியோடு அவர் அன்போடு வாழவில்லை, இணக்கத்தோடு அவர் வாழவில்லை. அவரை தன்னுடைய ஒரு மனைவியாக அவர் முழுமையாக தாம்பத்திய உறவில் ஏற்றுக்கொள்ளலை. அவர் மீண்டும் மனத்திற்கு சென்று விடுகிறார். தாய்க்கு ரொம்ப வேதனை. அந்த வேதனையை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது ராமானுஜர் கோவிந்தரை பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி செய்கிறாய்? இப்போ சொன்னார், என்னோடு இறைவன் இருக்கிற பொழுது எப்படி இறைவனுக்கு முன்னால் நான் ஒரு பெண்ணோடு தனித்து வாழ முடியும்? அன்பர்களே, பல நேரங்களில் இதை விமர்சிக்கலாம், இதெல்லாம் ஒரு பேச்சான்னு சொல்லலாம். ஆனால் கோவிந்தனுடைய பாதத்தில் நாம் இருக்கிற பொழுதுதான் அவருடைய உணர்வை புரிந்து கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறார், கடவுள் என்னோடு இருக்கிற பொழுது நான் எப்படி அவருடைய பிரசன்னத்திற்கு முன்னால் இன்னொரு பெண்ணோடு வாழ முடியும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பழைய ஏற்பாட்டின் யோசேப்பு தான் இஸ்லாமியத்திலே யூசுப் என சொல்லி அந்த போத்திபாரின் மனைவியாக இஸ்லாம் சொல்வது ஜுலைகா என்கின்ற பெண்ணை என்னோடு தவறு செய்ய நீ வான்னு சொன்ன பொழுது கடவுள் பார்க்கிறார்னு யூசுப் சொல்லுவாரு. குடுகுடு ஓடி போய் அங்க இருக்கிற அந்த தெய்வத்தின் சிலையை துணியால் மூடிட்டு நான் கண்ணை மூடிட்டேன் வான்னு சொன்ன பொழுது அவர் சொல்லுவார், நீ இந்த சிலையின் கண்களை தானே மூடினாய், கடவுள் கண்கள் எங்கும் இருக்கிறதே அப்படின்னு அவர் சொல்லுவார். பாருங்கள், இறை உணர்வை உணர்ந்தவர்கள் அறிவு தளத்திலிருந்து, உணர்வு தளத்திலிருந்து நாம் அப்படி இந்த அறிவை கடந்து உணர்வு தளத்துக்கு போனோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த உணர்வை நாம் எங்கே வச்சிருக்கிறோம்னு சொன்னால், பல நேரங்களில் நமக்கு பலன் தராத மாற்று தெய்வம், மாற்று நம்பிக்கையில் தான் வேரூண்டு இருக்கிறோம். இந்த நாளில் கடவுள் அப்படிப்பட்ட இதயங்களை தான் சந்தித்து புதிய ஆவியை கொடுத்து புதிய இதயங்களை கொடுக்கணும். எவ்வளவு சொன்னாலும் கடவுள் எவ்வளவு மேன்மையானவர் நான் நினைச்சு பார்ப்பேன்னு சொன்னால், மீண்டும் மீண்டுமாய் உதடுகளில் தான் என் வீடு இருக்கு சொல்லுவார். உள்ளத்தில் என் வீடு அவங்க கொடுக்கவே இல்லையேப்பான்னு சொல்லி, அது உண்மை. அது அருங்கொடைக்கு போறவங்களாக இருந்தாலும், கரிஸ்மேட்டிக் செய்கிறவங்களாக இருந்தாலும், பொழுதுனைக்கு ஜெபமால சொல்றவங்களா இருந்தாலும், உண்மையில் அலைக்கழிக்கப்படுகிற பொழுது அவர்கள் உள்ளம், அவர்கள் உணர்வு எதன் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கு என்பதை மிக அழகாய் காண்பித்து விடுவார்கள். அன்பர்கள், இந்த நாளில் பெர்னார்து கொடுக்கிற பாடம், அவரை போல ஆண்டவர் ஒருவரை நமக்கு அனுப்பி புதிய ஆவியை, புதிய இதயத்தை நமக்கு கொடுக்க வேண்டும். நேற்றைய தினம் முதல் வாசகத்தை வாசிச்சு பாருங்களே, சரியில்லாத ஆயனை எல்லாம் துரத்தி அடிச்சு விட்டு இதயத்திற்கு ஏற்ற நல்ல ஆயனை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்னார்ல, அப்படிப்பட்ட ஆயனை உங்களுக்கு அருகில் ஆண்டவர் அனுப்பணும்னு வேண்டிக்கோங்க. ஆண்டவரே, என் இதயம் உணர்வளவில் உம்மோடு இல்லை, அது வெறும் அறிவுத்தளத்தில் மட்டும் இருக்கிறது. ஆண்டவரே, என் துன்பத்தில் சோதனையில் நான் உம்மை மறந்து விடுகிறேன், உம் இருப்பை உணர்வது இல்லை. ஆனால் தப்பறை கொள்கைகளை எல்லாம் தம் அறிவால் வென்று வீழ்த்திய, இறை உணர்வை உள்ளத்தில் ஊட்டிய பெர்னார்தை போல ஊழியரை எங்களுக்கு கொடுங்கப்பான்னு சொல்லுங்க. அந்த ஊழியருடைய குரலுக்கு நாங்கள் செவிமடுக்கிறோன்னு சொல்லுங்க. என் தனிமையிலே என்னோடு பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. என் உணர்வாய் மாறுங்கப்பான்னு சொல்லுங்க. ஏன்னா புதிய இதயத்தை பெற்றுக்கொள்ளாதவரை, புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளாதவரை பழைய வாழ்க்கையில் நமக்கு எந்த விதமான திருப்தியும் வரப்போவதே இல்லை.
ஆக அன்பு உறவுகளே, பெர்னார்து சொல்றார்ல, இரக்கமுள்ள தாயே, உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோமா, எங்களுக்காய் பரிந்து பேசுங்கன்னு சொல்லி வேளாங்கண்ணிக்கு போற பக்தர்களே, இந்த பாடலை மனப்பாடம் பண்ணி கொண்டு போய் தாய் மரியிடத்தில் பாடுங்கள். அம்மா உன் பதத்தில் நிற்க எனக்காய் கேட்டு வாங்கி கொடுங்கம்மான்னு சொல்லி. அப்படி அவர் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு புதிய ஆவியை, புதிய பார்வையை, புதிய எண்ணத்தை கொடுக்கட்டும், புதிய இதயத்தை கொடுக்கட்டும், உணர்வெளிவில் உங்களை கடவுளோடு இணைக்கட்டும். அப்படி இணைக்கிற பொழுது எப்படி பெர்னார்துவை கடவுள் இன்னைக்கு நமக்கெல்லாம் சாட்சியை கொடுத்திருக்கிறாரோ, கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சாட்சியை மாற்றுவார். உங்களை காண்கிறவர்கள் உங்கள் வழியாய் கடவுளை அவர்கள் நிச்சயமாய் அடைவார்கள். அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும். பெர்னார்து போல வல்லமையுள்ள பணியாளர்களை கடவுள் இந்த காலத்தில் உருவாக்கி நம் மத்தியிலே அனுப்பி, அவர்கள் தப்பறை கொள்கைகள், இன்னைக்கு வேற எவனும் தப்பறை கொள்கையை வச்சிருக்கல, கிறிஸ்தவர்கள் தான், கத்தோலிக்கர்கள் தான் நிறைய தப்பறை கொள்கைகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இந்த தப்பறை கொள்கை என்ன? எது கடவுள், யார் கடவுள், எதை விரும்புகிறார், எது வழிபாடு, எது அருள் தருவது, இதெல்லாம் கடவுள் எதிர்பார்க்கிறது ஒன்று, நாம் உருவாக்கி இருக்கிறது ஒன்று. இதில் நம்முடைய தவறான பார்வையெல்லாம் அடிச்சு காலி பண்ணி உண்மையான நம்பிக்கையை, கொள்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஊழியர்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும்னு வேண்டுங்க. அப்படிப்பட்ட ஊழியர்கள், அப்படிப்பட்ட சூழலில் நாம் வளர்கிற பொழுது பலன் தராத தப்பறை கொள்கைகள் அல்ல, பலன் தரக்கூடிய இறை கொள்கைகள் நம்மை வழிநடத்தி நிச்சயமாக அது பலனை பெற்றுக் கொடுக்கும். அப்படி பலனை நாம் அனுபவிக்க துவங்கிட்டோம்னு சொன்னாலே போதும், வாழ்க்கை மாறிடுச்சு. ஆக உண்மையை உணரணும், அந்த உண்மையை உணர வைக்கிற ஊழியன் வேணும். அந்த உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறமா புதியதாய் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளணும். இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கட்டும். அதற்கு பெர்னார்டு அவர்கள் தாய் மரியின் பரிந்துரை குரல் வழியாக இன்று நமக்காய் விசேஷமாய் அவர் ஜெபிக்கட்டும். ஆமீன். காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. அன்பு உறவுகளே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் மாண்புற்ற துறவு மடத்து தலைவரான புனித பெர்னார்டு உமது திரு அவையில் ஒழுங்கும் ஒருமைப்பாடும் நிலவ அயராது உழைத்தார். அப்புனிதரை நினைவு கூறும் நாங்கள் உமது ஆட்சிக்காக ஒப்புக் கொடுக்கும் ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் அருளடையாளத்தை கனிவாய் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூய
ஆண்டவரே, என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பெர்னாந்தினுடைய நினைவு நாளில் உம்முடைய திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கிறீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் உம்முடைய திரு அவைக்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கிறீர். அவருடைய மன்றாட்டால் தொடர்ந்து உம்முடைய திரு அவையை பாதுகாத்து வருகிறேன். ஆகவே வானத்துதர் அணிகளோடும் புனிதரின் பிறந்தர்களோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சேர்த்து உம்முடைய புகழை முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவதும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவதும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கிற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்தலும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜினி, ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராகும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பெர்னாதும், மேலுமாய் இந்த உலகில் நமக்கு உகந்தோராய் வாழ்ந்த எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் அன்பு திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, அமைதியை எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய வல்லமையான பிரசன்னம் இந்த நாளில் சந்தித்து, ஆண்டவரே, உம்மிதான எளிய நம்பிக்கை நிமித்தமாய் உம் கரத்திலிருந்து அவர்கள் அமைதியை பெற்றுக்கொள்ளுகிறபடியாக நீர் தயவு புரிவீராக. அந்த அமைதி அவர்களை விட்டு நீங்காதபடி இருப்பதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவர்தாமே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். யாவும் என் தேவையாவும் நீதானி நீதானி இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானி நீதானி இறைவா. நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றை என் வாழ்வினூற்றை இறைவாய் என் உள்ளம் வருவாய். இன்னுயிரின் உறவே என் வாழ்வின் வழி தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே இறைவா. தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றை என் வாழ்வினூற்றை இறைவா என் உள்ளம் வருவாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பெர்னார்டின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட திரு உணவு எங்களிடம் தன் நற்பயனை விளைவிப்பதாக. நாங்கள் அவரது எடுத்துக்காட்டால் தினமும் அவருடைய படிப்பினையால் பயிற்சியும் பெற்று மனிதரானவும் வார்த்தையின் மீது கொண்ட அன்பால் ஆட்கொள்ளப்படுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு காரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு காரம் குவிப்போம். தன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். தன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.